ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்ன நாட்டு நடப்புன்றதை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். அதுக்கு முன்பாக ராவணாவை தொடர்ந்து ஆதரித்து கொண்டிருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் நன்றி. தொடர்ந்து நீங்கள் ஆதரவு தெரிவிங்க, உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்தளிங்க, இந்த விடயத்தை பகிர்ந்து விடுங்க. இன்றைக்கி நடந்திருக்க 2-3 முக்கியமான விடயங்கள் வந்துட்டு, இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பரபரப்பாக பேசப்பட்ட தம்பிகள் இருக்கிறாங்க. கானா வினோத், அடுத்தது வாட்டர் மெலான், இப்படி இன்னும் 2-3 பேர், புகழ், அதுக்கு அடுத்தது விஜய் டிவியில் இருக்கக்கூடிய சகோதரி அறந்தாங்கி நிஷா அவர்கள். இப்படி இவங்களுக்குள்ளார ஒரு படப்பிடிப்பு நடத்தும் போது என்னை எல்லோரும் சேர்ந்து தாக்கி விட்டாங்க. குறிப்பாக மாக்கா அப்பா தான் அதிகமாக என்னை தாக்கினார். அந்த காலில் பாருங்கள் காயம் நடந்துருச்சு. காவல் நிலையத்தில் கூப்பிட்டு அட்வைஸ் எல்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து அவருடைய வளர்ச்சியை பிடிக்காமல் இப்படிலாம் என்னை எல்லாருமே சுற்று போட்டு என்னை தாக்கினாங்க. கானா வினோத் இவங்க எல்லாருமே இவங்களை யாரையும் விடுறதா இல்லை, விசாரிக்கணும், கூப்பிட்டு காவல்துறை விசாரிக்கிறது இன்னும் வரல. அவங்க யாருக்கோ ஃபோன் பண்ணிவிட்டு ரெக்கமெண்டேஷன் போயிட்டு இருக்கிறாங்க. நான் மக்களை நம்பி நான் இருக்கிறேன் அப்படின்னு தொடர்ந்து சர்ச்சைக்குள்ளாகிற தான் எனக்கு அவரை நான் கவனிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, ஏதாவது ஒரு விடயத்தில் தன்னுடைய விடயம் நான் பேசப்படுற மாதிரியே இருக்கணும் அப்படின்னு தான் அவர் நினைக்கிறார். அவர் அங்கே உள்ளார படப்பிடிப்பு தளத்தில் வேறு ஏதோ நடந்திருக்குது. சில வார்த்தைகளை அவர் விட்டதாக சொல்லி தகவல். இந்த 2-3 பேர்கிட்ட அறந்தாங்கி நிஷாவுன்னு சம்மந்தப்பட்ட அந்த புகழ் இவங்க எல்லாருக்கும் தொலைபேசி எடுத்திருந்தோம். நம்ம கானா வினோத் உள்ளிட்ட அந்த தம்பிகளுக்கெல்லாம் பேசினா அவங்கெல்லாம் பேச தயங்கினாங்க. சிலர் எடுக்கலை. அவ்வளோதான் விஷயம். என்னென்னா அது உள்ளார ஏதோ விசாரணை அவங்களுக்குள்ளார போயிட்டுருக்கும் போல இருக்குது. யாருமே பேச அதில் விரும்பலை, எல்லாம் தயங்கலை. என்னென்னா இது ஒரு பெரிய இஷ்யூவாக பேசி பெரிய இதுவாக மாற்றுறதுக்கு விரும்பலாது. சாதாரணமாக நடந்த ஒரு விடயம். அவர் ஏதோ வாயை விட்டுருக்கிறார் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அது எதை பற்றி வாயை விட்டார் அப்படின்னு பேசினா அது ஒரு சர்ச்சையாகும்ன்றதுக்காக அவங்க இதில் நிதானமாக போகட்டும், ஒரு சுய விளம்பரத்துக்காக அவர் அப்பப்போ இந்த மாதிரி செய்துக்கிட்டு இருக்கிறார் அந்த வினோத் அப்படின்னு. அவருக்கும் நம்ம தொலைபேசி எடுத்திருந்தாங்க, வாட்டர் மெலான் என்கிற திவாகருக்கு. அவருக்கும் தொடர்ச்சியாக நம்ம போட்டோம், பதில் வரல. என்ன அவங்க தரப்புலேருந்து வருதுன்னு நம்ம பார்ப்போம். அது இருக்கட்டும் ஒரு பக்கம். இன்னொன்று, மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி நாட்டு நடப்புக்கு வந்துடுறேன். 92 வயதிலையும் வெயிலில் கஷ்டப்பட்டு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். யார்? ஐயா ஆசிரியர் வீரமணி. 87 வயதிலும் களத்தில் இருக்கிறாரு துரைமுருகன். இப்படி இந்த வயசுலேயும் இப்படி இருக்கிறாரு. இப்படி இருக்கிறாங்க இந்த வயசுலேயும். 28 வயதிலையும் இளைஞர்கள் இருக்கிறாங்க. எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி களத்துக்கு வந்திருப்பது மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படின்னு. எலி ஏன் அமனமாக ஓடுதுன்னு ஒரு கேள்வி கிராமத்தில் சொல்லுவாங்க. எலி ஏண்டா அமனமாக ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆசிரியர் வீரமணி 92 வயசில் இந்த வேகாத வெயிலில் எதுக்கு கஷ்டப்படணும்? 92 வயசில் வேங்க வயலுக்கு போய் எதனா போராடினார்னா நீதி வேணும்னு எதனா கேட்டிருந்தாரா? பெரியாரிசம் என்பது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தான் நாங்கள் அப்படின்னு இன்ன வரைக்கும் அந்த மக்களுடைய உழைப்பையும் ஓட்டையும் பொறுக்கி தின்கக்கூடிய இவர்கள் அந்த மக்களுடைய எந்த பிரச்சனைக்காவது இப்படி வெயிலில் போய் நின்று, வெயில் கூட வேணாம், கொடை பிடிச்சிட்டாவது நின்று போராடி இருக்கிறாரா? ஏதாவது ஒரு விடயம்னா மடமாத்துற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுட்டு போகக்கூடிய மனிதர் ஆசிரியர் வீரமணி. அவர் 92 வயதிலையும் இதுலேயும் பாருங்கள், திமுக தொகுதிகளில் மட்டும் அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாரு. 12 நாள் என்னவோ நினைக்கிறேன். கூட்டணி கட்சிகள், நீ ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தான் நாங்கள் பாதந்தாங்கிகளாக இருக்கிறோம், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் சிலுவையை சுமக்கிறோம் அப்படிலாம் சொல்லக்கூடிய ஆசிரியர் வீரமணி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் எங்கேயாவது போயிட்டு அந்த தொகுதியில் பிரச்சாரம் பண்ணணும்ல. கம்யூனிஸ்டுகள் கட்சியில் நீங்களும் கம்யூனிஸ்ட்டுகளும் தான் ஒன்றாயிட்டீங்களே. இப்போ ஒரு காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட்டுகளை அதெல்லாம் முதலாளிகளுக்கு இதுவான கட்சி. அது தகராறு பண்ணுறதுக்குனே வந்திருக்கிறாங்க, கலகம் பண்ணுறதுக்குன்னே இருக்கிறாங்க. கூலி உயர்வுகளும் யார் இவங்களை கேட்க சொல்கிறது? கம்யூனிஸ்ட் பசங்களாம் கலக கும்பல் அது அப்படின்னு கடுமையாக விமர்சிக்கப்பட்டவர். பெரியாரால் விமர்சிக்கப்பட்டது கம்யூனிஸ்ட்டு. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அது ஆதரிக்கிறாரு. இப்படின்னு மாற்றி மாற்றி இருந்த அந்த கம்யூனிஸ்ட் கட்சிங்களுக்குள்ளே ஒன்றா தானே இருக்கிறீங்க. அந்த தொகுதியில் எதனா பிரதானமாக பிரச்சாரத்தை பண்ணுறீங்களா? ஆக உங்களுக்கு யார் இருக்கணும், யார் வலுவாக வேணும், உங்களுக்கு ஒரு தெளிவான பார்வை இருக்குது ஆசிரியர் வீரமணிக்கு. ஏற்கனவே ஊடகங்கள் அதை பற்றி இருக்குது. திமுக தொகுதியில் மட்டும்தான் ஒரு பிரச்சாரம் செய்து கொண்டு வருகிறார். இந்த விமர்சனம் அதிகமாச்சுனாக்கா பேருக்கு கம்யூனிஸ்ட் தொகுதியிலே எங்கேயாவது போகிற போக்கில் விசிக தொகுதியிலே எங்கேயாவது ஒரு இடத்துல நின்றுட்டு இனிமேல் அவர் பிரச்சாரம் பண்ணுவார்னு நினைக்கிறேன். எதுக்கு இந்த 92 வயசில் நீ வேகாத வெயில்? இந்த 5 வருஷத்தில் 91லேருந்து இன்ன வரைக்கும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி அந்த விடயத்துக்காக நீ ரோட்டுக்கு வெயிலில் கஷ்டப்பட்டீங்களா? இந்த கும்பல் எல்லாருமே, ஸ்டாலின் குறிப்பிட்டார், ஒரு 7-8 பேரை குறிப்பிட்டு இந்த மூத்தவர்கள் எல்லோரும் களத்தில் ஓயாமல் எதுக்கு நீ தலையில் சுமக்கணும்? இப்போ 2021 இந்த அதிகாரத்துக்கு வந்ததுலேருந்து திமுக செக்ரட்டேரியட் காலனியில் அந்த தலைமைச் செயலகத்துக்கு பக்கத்திலே ஒரு லாக்அப் டெத் ஒன்று நடந்தது.
அது அநீதி அப்படின்னு சொல்லிட்டு தானே ரோட்டுக்கு வந்திருக்கிறார் ஆசிரியர் வீரமணி. அண்ணா நகர் சிறுமி விடயத்தில் பெரிய அளவில் பாலியல் துன்புறுத்தல் இதெல்லாம் நடந்து நீதிமன்றத்தில் வருதுச்சு. நீதிமன்றத்தை விசாரணைக்கு கூட சிபிஐ விசாரணை கூடாது அப்படின்னு இந்த திமுக அரசு வாதாடினது. ஆசிரியர் வீரமணி நீங்கள் தான் பெண்களுக்கான விடுதலையாச்சு, ஏதாவது சிறுமிக்கு மீது நடந்த அந்த விஷயம் இதுக்காக வந்து ரோட்டில் நின்று போராடினாரா வெயிலில்? சொல்லுங்கள். உங்களுக்கு சமீபத்தில் நடந்தது அஜித்குமாருடைய மரணம், லாக்அப் இது நடந்தது. அதுக்கு எதனா வெயிலில் வந்து போராடிட்டு இருந்தீங்களா நீங்களாம்? எங்கே போயிருந்தீங்க? மக்களோட கள்ளச்சாராய சாவு நடந்ததில்ல கள்ளக்குறிச்சியில், 61 பேர் இருந்தாங்கல்ல உங்களுக்கு. அப்போ இது அநீதி, சகிக்க முடியாது, இது பெரியார் மண் அல்ல, பாலாறு ஓட வேண்டிய அந்த மண்ணில் வந்துட்டு சாராய ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்பயாவது நீங்கள் வந்து ரோட்டில் நின்று கொடை பிடிச்சி எதனா பெரிய அளவில் பாடுபட்டீங்களா? சொல்லுங்கள். 50,000 சாராயம் டாஸ்மார்க்கில் வரக்கூடிய வருமானம் 50,000 நிறுத்தினாங்கன்னா நாட்டுக்கு வருமானம் போயிடும், திட்டங்களை வந்து செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப மாற்று திட்டத்தை நீங்கள் வைக்கணும். இந்த சாராயமும் சாராய சாவும் பெண்களை சீரழிச்சிட்டு இருந்த அந்த குடும்பம் அப்படின்னு எப்பயாவது 21 இந்த 2021 இது வரைக்கும் ரோட்டுக்கு வந்து போராடி இருக்கீங்களா? இல்லை அதுக்கு முன்னாடி தான் போராடி இருக்கீங்களா? சாராயம் எந்த காலகட்டத்திலையும் வேணாம், அது நல்லதா இல்லை அமிர்தமா? சொல்லுங்கள். எப்போவாவது திராவிட கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி இது சம்பந்தமாக தீவிரமாக எதனா போராடிருக்காங்களா? அது நஞ்சுன்னு தெரியும், பல குடும்பங்களை தாலியை அறுத்து கொண்டு இருக்கிற திட்டம் அப்படின்னு தெரியும். அந்த சாராய டாஸ்மாக் கடையில் எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் குடும்பங்களை இழந்து அங்கேயே விழுந்து கிடக்கிறாங்க தெரியும். இந்த அநீதிக்கு எதிராக எப்பயாவது ரோட்டுக்கு வந்திருக்கீங்களா? இவராகட்டும் துரைமுருகன் ஆகட்டும் எதிர்க்கட்சியாக இருந்த போது போராடினாருங்க, குரல் கொடுத்தாங்க, பிறகு ஒன்றுமே காணுங்க. நீங்கள் எல்லோரும் இப்போ வந்து இந்த வேகாத வெயிலில் கஷ்டப்படுறீங்கன்னா எதுக்கு கஷ்டப்படுறீங்க? எல்லோரும் இப்போ தான் போய் தறி நெய்கிறாரு ஸ்டாலின் அவர்கள். இப்போ தான் தறி இங்கே தான் இப்படி தான் நெறிங்க, தறி துணி நெய்வீங்களா? இப்போ தான் மார்க்கெட் ஓரத்தில் போய் கையை கொடுத்துக்கிட்டு போகிறாரு. இது வரைக்கும் நிலாவிலே இருந்துட்டார் அவர். சொல்லுங்கள். நீங்கள்லாம் மக்களிடம் இருந்து அந்நியப்பட்டு நிற்கிறீங்க. நீங்கள்லாம் வந்து இவங்கெல்லாம் ஏதோ வெயிலில் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி, இந்த பக்கம் சீமான் மட்டும் வந்துட்டு குளிரூட்டியை வச்சுக்கிட்டு தான் பிரச்சாரம் பண்ணுறாரு. கீழே பக்கத்தில் சைடில் எல்லாத்தையுமே குளிரூட்டி வச்சுக்கிட்டு ஏர் கூலர் வச்சுக்கிட்டு அதுக்கு மத்தியில் தான் அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாரு. வீரமணி மட்டும் வெயிலில் வேகாத வெயிலில் கஷ்டப்பட்டு வீரமணி, துரைமுருகன், பொன்முடி இந்த மாதிரி வயதானவர்கள் எல்லோரும், அவர் உள்பட ஸ்டாலின் உள்பட என்ன எந்த மக்கள் எல்லோரும் சமூக வலைத்தளங்கள் இருக்கிறாங்க, முன்ன மாதிரி இல்லை. தொடர்ச்சியாக வெயிலில் கருகி எல்லா இடத்துலையும் விடாத தொகுதி, எல்லா தொகுதிக்கும் போயிட்டு வந்து குறிப்பிட்ட இந்த தொகுதிகள்லாம் போயிட்டு அப்புறமா அதை கேன்சல் பண்ணுறது, சூழ்நிலை சரியில்லைன்றது, வண்டிக்கு கீழே பக்கத்துல எல்லாம் ஏர் கூலர் வச்சுக்கிட்டே வர்றது, கருப்பு கண்ணாடி போட்டு அந்த குறைந்தபட்சம் வெயிலை தடுக்க முடியும் தாங்க முடியாமல் கருப்பு கண்ணாடி போட்டு பிரச்சாரம் பண்ணுறது, இந்த மாதிரி கூத்தெல்லாம் நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கும். மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு சொகுசு வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற நீங்கள் மீண்டும் இந்த ஆட்சி வந்துச்சுன்னா உங்களுடைய மகன் வந்து இப்போ 700 கோடி 800 கோடியில் படம் தயாரிக்கிற இன்பன் நிதி உதயநிதியுடைய மகன், உங்கள் பேரன், முதலமைச்சருடைய பேரன் ஒரு 2000 கோடி 3000 கோடி இதில் படம் தயாரிக்கிற பெரிய அளவில் வளர்ச்சி பெறும். அதுதான் நடக்கும், வேற ஒரு இதுவும் நடக்காது தமிழ்நாட்டுக்கு. வளர்ச்சி என்பது நீங்கள் விளம்பரத்தில் தான் கொடுத்துட்டு இருக்கிறீங்க, நீங்கள் எந்த காலகட்டத்திலையும் நம்ப முடியாது. எடப்பாடி அரசு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட ஓரளவுக்கு மக்கள் பெரிய அளவுக்கு எதிர்க்கலை, எடப்பாடி அரசு மேலே எதிர்ப்பை காட்டலை, அது யதார்த்தத்தை சொல்லணும். இந்த இதுக்கு அந்த மனுஷன் வந்தால் பரவாயில்லைன்னு 8000 கோடி 800 ரூபாய் 8000 ரூபாய்க்கு டோக்கன் கொடுப்போம். இதில் வந்து எவ்வளோ ஃபோர்ஜரி பாருங்கள், எவ்வளோ ஏமாத்து வேலை. போலி டோக்கன் இப்போவே அடித்து ஏதோ அரசு இன்றைக்கே கொடுத்துட்டா நாளைக்கு காலையில் கொடுத்துற மாதிரி போலி டோக்கன் திமுக கும்பல் ஒருத்தர் அடித்து விநியோகம் பண்ணுறாரு. தேர்தல் ஆணையம் முடிச்சிருக்கு, அதுவே போலி டோக்கன். ஏன் உங்களுக்கு இவ்வளோ அரிப்பு? 8000 ரூபாய் எங்கேருந்து குடிப்பீங்க? எவ்வளவு வரி ஏற்றுவீங்க? எவ்வளவு சொத்து வரி ஏற்றுவீங்க? எவ்வளவு விற்பனை வரி ஏற்றுவீங்க? இதெல்லாம் தான் மக்களுக்கு புரியாத அளவுக்கு ஒரு மாயை வச்சுக்கிட்டு நீங்கள் ஏமாற்றி இதை தான் சொல்லி ஓட்டு கேட்குறீங்க. 5 வருஷமாக நீங்கள் செய்த சாதனை என்னென்னா இந்த தேர்தல் அறிக்கை தான் எங்களுக்கு சாதனை. வந்தால் செய்வோன்னு சொல்கிறீங்களா, அதான் எங்களுக்கு ஹீரோன்றீங்க. எவ்வளோ வெக்கக்கேடு உங்களுக்கு. ஒரு மாற்று பொருளாதார திட்டம், நாங்கள் வந்தால் வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை, உங்களால் திமுகவை சொல்லவே முடியாது. ஏன்னா எந்த வேலையும் நிரந்தரம் இல்லாமல் எல்லாம் உங்களுக்கு எதிராக போராடிக்கிட்டே இருந்தாங்க. இந்த தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்ன வரைக்கும் போராடிட்டு இருந்தாங்க. எல்லாரையும் நீங்கள் தூக்கி கையை காலை பிடிச்சி வண்டியில் தூக்கி போட்டு கைது பண்ணிகிட்டே இருந்தீங்க. அரசு ஊழியர்களாக வேலை செய்யக்கூடிய நிரந்தரமற்ற அரசு ஊழியர் ஆசிரியர்களை. நல்ல உணர்வுள்ள இந்த போராடிய எல்லோரும் தூய்மை பணியாளராகட்டும், செவிலியராகட்டும், மருத்துவர்களாகட்டும், அரசு ஊழியர்களாகட்டும், கல்லூரி பேராசிரியர், நல்ல உணர்வுள்ளவர்கள்
இப்படியான அரசு நம்ம திரும்ப வந்து ஏற்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் போதும். இந்த நேரத்தில் தொடர்ந்து இந்த பிரச்சாரத்துக்குள்ள எல்லா இடத்துலையுமே சீமான் உட்காந்து அவங்களுடன் பேசி அவங்களுக்கான எல்லா போராட்டத்திலையும் சீமானை தான் நீங்கள் வந்து கூப்பிட்டீங்க. சீமான் வந்தால் அந்த போராட்டம் பேசப்படும், அரசுக்கு கவனத்துக்கு போகும், ஒரு முக்கியத்துவம் பெறும்னு நீங்கள் திரும்பி திரும்ப எல்லா இடத்துலையும் சீமானை அழைச்சிருக்கீங்க. அதே உணர்வு ஓட்டு போடும்போதும் வரும். இந்த ஏமாற்று பேர் வழிகளை திரும்ப திரும்ப நம்மளை கொண்டு வந்தால் பணி நிரந்தரம் இல்லாமல் மாதாந்திர கூலியாக வேற ஒருத்தர்கிட்ட நீங்கள் பணத்தை வாங்கிக்கங்க, நாங்கள் அங்கே கொடுத்துட்றோம், வேற ஒரு ஏஜென்சி மூலமாக. அந்த ஏஜென்சி எங்கள் பினாமியாக தான் இருப்பாங்க. நீங்கள் வந்து 10 வருஷம் ஆனாலும் 10 வருஷத்துக்கு மேலே எல்லாம் வேலை செய்துட்டு இருக்கிறாங்க. பணி நிரந்தரம் கிடையாது. செவிலியர்களிலிருந்து மருத்துவர்கள் இருந்துட்டு ஆசிரியர்கள்லேருந்து கல்லூரி பேராசிரியர்கள் வரைக்கும் வெக்கக்கேடு இந்த ஆட்சியில் தான். ஆசிரியர்களை கேவலமாக நடத்துறது இந்த ஆட்சியில் தான். அப்போ இப்படிலாம் நீங்கள் உங்கள் சாதனை எதையுமே சொல்லி காட்டல, எதுவுமே சொல்லி 5 சவரனுக்குள்ளே கூட்டுறவு சங்கத்தை வச்சா ரத்து, அது வந்து உடனே உங்களுக்கு திருப்பி கொடுத்துரும், அந்த கடனே இருக்காது. மாணவர்கள் வாங்கின கல்வி கடன் ரத்து போன 21ல் சொன்னீங்க. ஏதாவது நடந்திருக்குதானா? ஒன்று கூட நடக்கவே இல்லை. அதே மாணவர் சமுதாயத்தை இப்போ திரும்ப ஏமாற்றிட்டு இருக்கீங்க. எதுக்கு இதெல்லாம் ஞாபகப்படுத்துகிறேன்னா, 92 வயசுலேயும் ஆசிரியர் வீரமணி வேகாத வெயிலில் கஷ்டப்படுறாரு, 87 வயசில் துரைமுருகன், 90 வயசில் இவர் அவருன்னு இந்த பட்டியலில் போடுறீங்களே, எதுக்கு எளிய அம்மனமாக ஓடணும்? உங்களுடைய இப்போதைக்கு என்ன உங்களுடைய இதுன்னு கேட்டாக்கா, நீங்கள் திரும்ப திரும்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அதான் சொல்கிறேன், எல்லாரும் நம்மளுடைய ஹீரோவே வந்து இந்த விளம்பரம் தான். அந்த 8000 ரூபாய் டோக்கன் தேர்தல் போன முறை நீங்கள் என்ன அறிவிச்சிங்க, எவ்வளவு ஏமாற்றிருக்கீங்கன்ற மக்கள்கிட்ட பேசு பொருளாக ஆகணும். அதிமுக அந்த விஷயத்தில் அவர் மட்டுமே பேசிகிட்டு இருக்கிறார். அவர் கூட இருக்கக்கூடிய நிறைய பேச்சாளர்கள் எங்கன்னெலாம் தெரியல. இதெல்லாம் போட்டு முகத்தெரிய கிழிக்கணும் எல்லாருமே. ஒரு ஒற்றை குரல் கேட்டுக்கிட்டு இருக்குது, எல்லா இடத்துலையும் போட்டு நார் கிழிச்சு போட்டுட்டு வர்றார். சீமான் மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். இந்த 3 திராவிட கட்சிகளும் ஒன்று, நாங்கள் மட்டும் தனி அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய பொய்களுக்கு எதிராக உடனுக்குடனே அங்கங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த இது மட்டும் எடுபடுது. இன்னும் மற்றவர்களை காணோம். இந்த பக்கம் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் ஏதோ அதிமுக முதலமைச்சர் இன்றைக்கும் பேசுகிறாரு. முதலமைச்சர் அவர் அது என்ன சொல்கிறது, ரட்ட நாக்குன்னு சொல்லுவாங்கள்ல தோழர் திருமாவளவனுக்கு. முந்தா நாள் வரைக்கும் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தார். முந்தா நாள் வரைக்கும் அவமானப்படுத்தினார். இப்போ கூட அந்த அவமானம் எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் சுரீர்னு இருக்குது. ஒரு 4 நூற்றாண்டுகளுக்கு மேலே இவரை களத்தில் பார்த்துட்டு இருக்கிறோம். நேற்று வந்து தேமுதிகவுக்கு 10 கொடுத்துட்டு இவருக்கு 8 வச்சுங்கிறது எவ்வளோ பெரிய அவமானம்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. இவர் அந்த அவமானத்தை பற்றிலாம் கவலைப்படாமல் திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, இன்னும் நீங்கள் கடுமையாக உழைச்சா தான் பார்கெயின் பண்ண முடியும் தொகுதி சீட்டை. ஏற்கனவே உழைச்சதுக்கே உங்களால் சீட்டு வாங்க முடியல. இதில் கடுமையாக இன்னும் நீங்கள் எப்படி வெக்கத்தை விட்டு எல்லாரையும் உழைங்கன்றீங்க? தலித் மக்கள்லாம் இன்னும் செக்கிடுங்க திமுகவுக்கு. அது கோட்டையில் உட்காந்துக்கும் திரும்ப திரும்ப நம்மக்கிட்ட அப்படியே பிளாஸ்டிக் சேரையாக கொடுத்து உட்கார வச்சுக்கிட்டு இருக்கோம். 8 சீட்டுக்கு கீழே இறங்காது, மேலே வராது. நீங்கள் ஒன்றும் கடுமையாக உழைச்சா தான் நம்ம இப்போ இது வரைக்கும் கடுமையாக உழைக்கவே இல்லையா? நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் உழைக்கலையா? இது ஏன் அந்த பேச்சு தெரியல? அதிமுக வந்துருச்சுன்னா 6 மாதத்தில் பாஜக தான் உள்ளே வந்துடும். இந்த பாஜக கூட்டணிக்குள்ளாக திமுக கையை பிடிச்சி இருந்ததெல்லாம் யார்? பழைய வரலாறு இங்கே இருக்குது, புரியலையா அதெல்லாம்? அப்போ திமுக அங்கே இருக்கும்போது, பாஜக கூட கூட்டணி இருக்கும்போது ஏன் பாஜக முதலமைச்சராக வரல இங்கே? அதுபோல தான் இப்போ அதிமுக கூட்டணியிலையும் இருக்கும். ஒரு சின்ன மிரட்டலுக்கு அதிகாரத்தில் இருந்த காங்கிரஸ், டெல்லியில் இருந்த காங்கிரஸ் சும்மா மிரட்டினதுக்கே 63 தொகுதி தூக்கி கொடுத்த திமுக எங்கே இருக்குது? நீ எவ்வளோ பெரிய ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேட்டதில் பாதி தான் இந்த 27 தொகுதின்னு கொடுத்த எடப்பாடி எங்கே இருக்கிறாரு? ஆனால் இன்னும் அது மேலே ஒரு இது, நீ எந்த பிரச்சாரம் வேணாலும் பண்ணிடலாம், சகிச்சுக்கிட்டு போயிடலாம். இந்த திமுகவை ஆதரிக்கணும் தலித் மக்கள்லாம், இன்னும் கடுமையாக நீங்கள் உழைக்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த கொடுமை இருக்குல்ல. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இந்த திமுகவை போல மிக பெரும் துரோகம் செய்த கட்சி வேறு எந்த கட்சியும் வரலாற்றில் இருக்காது. இப்போ கூட 7000 கோடிக்கு மேலே திருப்பி அனுப்புனது, அது கேள்வி கேட்டது தான் ஏர்போர்ட் மூர்த்தி தூக்கி உள்ளே வைக்க சொன்னது. தொடர்ச்சியாக நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவர் மேலே குண்டாஸ் போட்டது நீங்கள் தான். இந்த அநீதியெல்லாம் பொறுத்துக்கு எந்த கட்சியும் இல்லை. அன்றைக்கி சத்தியவாணி முத்து அம்மா அந்த காலகட்டத்தில், அண்ணாதுரை காலகட்டத்திலே சொன்னாங்க, திமுகவும் இந்த கருணாநிதியும் தலித்து மக்களுக்கு எந்த காலகட்டத்திலையும் நன்மையை செய்யாது அப்படின்னு. அதுக்கு பிறகு தலையெடுத்து வந்த, அதை போல மிக பெரும் ஆளுமையாக வந்த இதே திருமாவளவன் கடந்த காலத்தில் சொல்லிக்கிறாரு, கருணாநிதியினுடைய சாம்பல் கூட சேரிக்கு எதிராக இன்றைக்கும் இருக்குது, சேரிக்கு எதிராக தான் இருக்குது. கருணாநிதி கும்பலுடைய சாம்பலும் கருணாநிதி கும்பலும் சேரிக்கு எதிராகத்தான் இருக்கிறது. அதை அவர் புரிஞ்சிக்காமல் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டால் பாஜக வந்துடுங்க.
என்னப்பா தென்னை மரத்தில் அடித்தா பனை மரத்தில் பனங்காய் கீழே கொட்டுதுன்ற மாதிரி உங்கள் பிரச்சாரம் ஒன்றும் புரியலையே. தென்னை மரத்தில் கல் விட்டு அடித்தா தென்னங்காய் தான் கீழே விடணும். பனை மரத்தில் கொட்டுதாங்க இந்த பக்கம். நீங்கள் அதிமுகவுக்கு போட்டால் பாஜக உள்ளே வந்துடும். அப்போ திமுகவுக்கு ஓட்டு போட்டால் விசிகா உள்ளே வந்துடுமா? ஒத்துக்கலாமா? நீங்கள் அதிகாரத்துக்கு வரணும் இல்லை? என்னமோ தொடர்ந்து துரோகம் செய்துக்கிட்டே இருங்க, செய்யுங்க. அடுத்ததாக வந்தால் ஒரு அரசு அதிகாரிகள் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு. ஏற்கனவே இந்த தலைமைச் செயலாளர் மாற்றப்பட்டு இப்போ சந்தீப் மிட்டல்னு புதிய தலைமைச் செயலாளர் போட்டிருக்காங்க. இவர் கடந்த காலத்தில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது அவரோட தனிச் செயலாளர் ஸ்பெஷல் செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க, அப்படி இருந்தவர். அவரை கொண்டு போட்டிருக்காங்க அப்படின்னு திமுக தரப்பில் மதிப்புக்குரிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் TKS இளங்கோவனை வச்சு பேச வச்சுருக்காங்க. இந்த அதிகாரிகள் மீது ஒரு பார்ஷியாலிட்டி பார்க்குறது இருக்குல்ல. நீங்கள் சொல்கிறத செய்கிறதுக்கு தான் அதிகாரி. நீங்கள் ஒருத்தனை தூக்கி போடணும், போட போகிறாங்க. நாளைக்கு அவர் எங்கேயோ இருக்க போகிறாரு. இவரை தூக்கி உள்ளே வைங்க, இவர் மேலே குண்டாஸ் போடுங்கன்னா போடுவாங்க. செக்ரட்டரி இவர் மேலே இந்த திட்டத்தை செய்யாதீங்க, இந்த மக்களுக்கு அந்த இடத்த செய்யாதீங்க, இவருக்கு அந்த இது பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் செக்ரட்டரி செய்ய போகிறாரு. அவ்வளோதான். அது நீங்கள் இருக்கும்போது நடக்குது. இப்போ அதிமுக ஆட்சியில் நல்ல பேர் எடுத்த அதிகாரிகளை திமுக நீங்கள் இன்னமும் வச்சுட்டு இருக்கிறீங்க. அதுக்கு எதனா குற்றச்சாட்டு வருதா? அதிமுக ஆட்சி நன்றாக நடந்தபோது நன்றாக செயலாற்றிய பல அதிகாரிகளை நீங்கள் தூக்கி உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வச்சுருக்கீங்க. இன்னும் அதே இடத்த கொடுத்து அதுக்கு மேலான இடத்தெல்லாம் கொடுத்து வச்சு என்னென்னா நமக்கும் அந்த பேர் வந்துட்டோம் அப்படின்ற எண்ணத்தில் நீங்கள் வச்சுட்டு இருக்கிறீங்க. அப்போ இங்கே ஒரு தேர்தல் ஆணையம் ஒருத்தரை மாற்றுது. தேர்தல் ஆணையம் அது பிறகு இந்த தேர்தல் வரைக்கும் தான் இன்னும் ஒரு அதிகமாக போனாக்கா ஒரு 15, இதில் ஒரு 11 நாள் 12 13 நாள் வருது. அந்த பக்கத்தில் உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. தேர்தலில் முடிவு வந்துச்சுன்னா நீங்களே வந்துட்டாலும் யாரை போட போகிறீங்களா, அதிமுக வந்தால் யாரை போட போகுது, எப்படி இருந்தாலும் ஒரு மாற்றம் இருக்கும். இந்த அதிகாரிகள் மீது பழியை சொல்கிற இந்த போக்கு தொடர்ச்சியாக அதிமுகவும் வைக்குது, திமுகவும் வைக்குது. இது சரியானது அல்ல அப்படின்றது தான் நம்மளுடைய பார்வை. அதிகாரிகளை அதிகாரியாக விடுங்க, போலீஸாக விடுங்க. உங்களுக்கு ஏவலாக மாற்றும் போது தான் அங்கே பிரச்சனையே வருது. அதனால தான் சிக்கலே வருது. அது எல்லா கட்சிகளும் அப்படி பயன்படுத்தி இன்றைக்கி எங்கே நிற்கிது காவல்துறை மதிப்பு அப்படின்றது எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அதிகாரிகளையும் நீங்கள் அந்த மாதிரி நடத்துறீங்க. ஒரு அதிகாரியாக இருக்கும்போது தான் மக்களுக்கு மதிப்பு கூடும். நீங்கள் அப்படி அரசு தலைமையில் இருக்கிற நீங்களே இப்படி கொச்சைப்படுத்தும் விதமாக இவர் அவரிடம் இருந்தார், அவர் இவரிடம் இருந்தார், இவரையே திரும்ப கொண்டு இப்போ வச்சுக்கிறதால எங்களுக்கு பாதிப்புனா அது என்ன வார்த்தை அப்படின்னு தெரியல. இப்போ தமிழ்நாடு முழுக்க பல இடத்துல இருக்கிறது திமுக சாதகமான ஆட்களை வச்சுட்டு இருக்கிறீங்களா? ஒத்துக்கலாமா? அப்படி நிறைய விமர்சனங்கள் இது சரியானது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பிரச்சார காலத்தில் விஜய் இன்னைக்கு கன்னியாகுமரி போயிருக்கிறாரு. சத்தியமாக வேறு எதுவும் புதுசாக இல்லை. அதனால் நான் திரும்ப எதுவும் பேசலை. என்ன ஒன்று, ஏற்கனவே சைக்கிளில் போய் ஸ்லிப் ஆனார் கீழே. அது இன்றைக்கி இல்லைன்னு அப்படின்னு காட்டுறதுக்காக ஏதோ பயிற்சிலாம் நல்லா எடுத்துக்கிட்டு இன்றைக்கி அது இந்த மாதிரி இடங்களில் தேர்தல் ஆணையம் கொடுக்குறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு பாவ செயல்னு நினைக்கிறேன். உங்களுக்கெல்லாம் பாவம் தான் பிடிக்கும். அது ஒரு 4 ஜங்ஷன் 4 சாலைகள் சந்திக்கிற ஒரு இடம். நீங்கள் இவ்வளோ நேரம் போக்குவரத்தை நிறுத்தி ஒரு மனிதன், அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, சீமானுக்காக இருந்தாலும் சரி, இப்படிலாம் நீங்கள் மறித்து இவ்வளோ பெரிய இடத்த நீங்கள் கொடுத்தீங்கன்னா போக்குவரத்து எப்படி ஆகும்? அது முதல்ல கண்டிக்கத்தக்கது. நீங்கள் ஒரு ஒதுக்கப்புறமாக ஒரு குறிப்பிட்ட தெருவை மட்டும் ஒதுக்கி எவ்வளோ வேணாலும் இடம் ஒதுக்கிடுங்க. ஒரு போக்குவரத்து மைய பகுதி அங்கே தான் சந்திப்பு இருக்குது. 4 சாலை சந்திப்பில் நீங்கள் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்கன்னா என்ன தேர்தல் ஆணையம்? புரியல. இது என்னது? நீ மக்களுக்கு தொந்தரவு பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்களா, இல்லை அரசியல்வாதிக்கு சேவகம் பண்ண வந்திருக்கீங்களான்னு கேள்வி இருக்குது. தேர்தல் பிரச்சாரம் ஜனநாயக உரிமை, மாற்றுங்க, காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றுங்க. ஒரு முக்கியமான இடங்கள்ல எல்லாமே வடக்கு தெற்கு கிழக்கு மேற்குன்னு வைங்க. எல்லா பிரம்மாண்டமான மேடையை நீ தேர்தல் ஆணையமே போடுங்க. உங்கள் காசில் நீங்கள் போடு. எல்லா கட்சியும் ஒரு மணி நேரம் பேசிட்டோம், சுழற்சி முறையில் கொண்டுட்டு வாங்க. ஏன் இந்த பிரச்சனை இன்னும் இந்த பழைய இதை எடுத்துக்கிட்டு ஊர்வலம் போகிறது, ரோட் ஷோ, இதெல்லாம் எந்த காலத்தில் மக்கள் உயிர் எடுக்கிறதுக்கு ஒன்றும் பண்ணிட்டு இருக்குது? தேர்தல் ஆணையத்தை என்றைக்கு தான் சீரமைப்பு? ஒரு சீரமைப்பும் இல்லை. காலத்துக்கு ஏற்ப நீங்களும் மாறணும் கொஞ்சம். அன்றைக்கி விஜய் வந்துட்டு 4 இடத்துலையும் போய் ரவுண்ட் அடித்து ஒரு அந்த சந்திப்பு முனையத்தில் ஒரு இடத்துலையும் போய்ட்டு அப்படி ரவுண்ட் அடித்து ரஜினி ஸ்டைல்லாம் காமிச்சிட்டு நேராக வழியில் விசிலே அடிச்சுன்னு திரும்ப கேபினுக்குள்ளே ஏறிட்டார். வழக்கம் போல் இந்த முறை 6 நிமிஷமும் இன்னும் பேசியிருப்பார், 8 நிமிஷமும் இன்னும் பேசியிருந்தார். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஒரே ஒரு விஷயம் புதுசாக இருந்தது. அது எல்லாம் சக்கரை அப்படின்னு நீங்கள் பேப்பரில் எழுதிக்கணும். அது தித்திக்குமா திக்காதா, அதை நக்கி பார்க்கலாமா அப்படிலாம் நீங்கள் சோதனை பண்ணிடாதீங்க. என்ன 10,000 பேர் மனு போட்டு கையெழுத்து போட்டு ஒரு மனுவை அனுப்புனாங்கனாக்கா அதுக்கு உடனடியாக பதில் சொல்லிடணுமா? எந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க அந்த ஜனநாயகம்? சொல்லுங்கள். நீங்கள் மட்டும் எப்படி செய்திட போகிறீங்க?
5,00,000 மக்கள் கையெழுத்து போட்டு ஒரு கோரிக்கை வச்சாங்கன்னா சட்டமன்றத்தில் விவாதிக்கணுமா? சரி, தீர்வு என்ன? பதில் மனு இப்படி இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்த உடனே ஒரு அது போட்டார், முதல்வர் தனி செயலகம் நீங்கள் கொடுக்குற குறையில் அப்படியே பார்த்தா எல்லாரும் மக்கள்லாம் நினச்சிக்கிட்டாங்க. ஒரு சமீபத்தில் ஒரு பெண்மணியை போட்டிருந்தாங்க, நல்ல குடும்ப பெண்மணி, திருச்சியில் என்னுடைய வீட்டை வந்து அபகரித்து கொண்டார்கள் ஆளுங்கட்சி தரப்பில் மனு கொடுத்து 500க்கு மேற்பட்ட மனுக்களை முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கு அனுப்பியிருக்கின்றேன். தனி பிரிவு போனாக்கா உடனே விடிவு வந்துடுதுன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் அனுப்பிய மனு வந்தது, இந்த துறைக்கு அனுப்பியிருக்கிறேன். அடுத்தது அந்த துறையிலிருந்து விசாரிக்கப்பட்டது, அது நீதிமன்றத்தில் இருப்பதாக தகவலை சொல்லியிருக்காரு. முடிஞ்சு போச்சு. நாங்கள் முதலமைச்சருடைய தனிப்பிரிவு நடவடிக்கை எடுத்துருச்சு, அவ்வளோதான். இதுக்கு ஒரு தனி செல்லா? முதலமைச்சருக்கு தனி செல்லா? இதன் மூலமாக நீங்கள் வந்து எல்லாத்தையும் தீர்த்து வச்சுட்டீங்களா? எவ்வளோ பெரிய அப்பட்டமான பொய்ன்னு இப்போ திரும்பி பார்க்கும்போது தெரியுது. இவர் அதே தான் சொல்கிறாரு, 5,00,000 பேர் கையெழுத்து போட்டால் சட்டமன்றத்தில் விவாதிப்போம். விவாதித்து 10,000 பேர் மனு ஒன்றா சேர்ந்து கையெழுத்து போட்டால் அதுக்கு உடனே பதில் என்னன்னு கொடுத்துருவீங்க? பதில் எந்த அதிகாரி, எந்த அரசு மையத்துக்கு மத்தியில் நீங்கள் வந்து அதிகாரத்தை உட்கார போகிறீங்க? சீமான் முதலமைச்சராக வந்து உட்காந்தாலும் கூட உடனடியாக மாறிடலாம் சொல்ல முடியாது. நிறைய திருத்தங்களை கொண்டு வரணும், மாற்றங்களை கொண்டு வரணும், புது ரத்தத்தை பாய்ச்சணும், திட்டங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தணும். இவர் வந்தவுடனே கையெழுத்து போட்டார்னா 10,000 பேர் மனு போட்டாங்கன்னா உடனடியாக கையெழுத்து போட்டாங்கன்னா கூடி முடிவெடுத்து ஒரு சொல்லிடுவோம். அப்படியே இன்னும் ஒரு 1,00,000 ஒரு 50,000க்கு மேலே ஒரு 1,00,000 5,00,000 பேர் மனு போட்டாக்கா சட்டமன்றத்தில் விவாதிக்கணும். அந்த 5,00,000 பேர் மனு போட்டு ஒரு பிரச்சனை சொன்னாங்கன்னா அந்த சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற வேட்பாளர் திரும்ப பெற்றுக்கிறது அப்படின்னு ஒன்று சொல்கிறீங்களா? எங்கள் தாவேகா கட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறவங்க மேலே அந்த தொகுதி மக்கள் ஒன்றாக சேர்ந்து வாக்களித்ததில் பாதி கையெழுத்து போட்டு அனுப்புனாக்கா அந்த வேட்பாளரை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வீர்களா? இதுக்கு பதில் சொல்லணும் விஜய். சீமான் அதை சொல்கிறாரு. ஒரு வருடம், 2வது வரைக்கும் பாருங்கள். இல்லைன்னா என்னை சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டு என்னை வந்து அந்த பதவியை ராஜினாமா செய்ய சொல்லுங்கள், ராஜினாமா செய்யணும் உத்தரவாதம் கொடுக்குறாரு அவங்க வேட்பாளருக்கு. நாங்கள் அந்த தொகுதிக்கு வாக்குறுதி கொடுத்ததை செய்ய தொடங்குகிறோம் வந்த முதல் வருடத்துக்குள்ள. நீ அந்த ஒரு உத்தரவாதத்தை கொடுங்களேன். அப்படியே கலந்துக்கிட்டே போகிறீங்க, சொல்கிறீங்க, எல்லாம் சரி சொன்னீங்க, விசில் அடிச்சிங்க, உடனே இறங்கிட்டு ஓகே பாய் வரட்டுங்களா அப்படின்னு முடிஞ்சு போச்சு. நாளைக்கு அறந்தாங்கி, அப்புறம் அந்த அறந்தாங்கி வந்து கேன்சல் ஆகியிருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்றைக்கி தினமலரில் வந்து பார்த்தா ஒரு கட்டுரை போட்டிருந்தாங்க. அவருக்கு உடல்நிலை வந்து நிறைய சிக்கலில் இருக்குது, தொடர்ந்து வெயிலில் அவரால் இருக்க முடியாது, ஒரு நாள் போயிட்டு வந்தார்னா 2-3 நாட்கள் ஓய்வு எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு இருக்கிறது. நிழல்லே இருந்துட்டு இருந்ததால் கேரவான்லேயே இருந்து படப்பிடிப்பு, கேரவான் அதுவும் குளிரூட்டப்பட்ட ஒரு இடத்துல செட்டில் தான் படப்பிடிப்பு. இப்படியே அவர் கடந்து வந்ததால் திடீர்னு வெயில் தாக்கத்தை அவரால் எதிர்கொள்ள முடியவில்லை. உடல் அடிக்கடி சோர்வது, நீர் வற்றி போகிறது உடம்புல. அந்த பிரச்சனை அது இருக்கட்டும், உடல் பிரச்சனை எல்லாருக்கும் வரும், அந்த குறை இல்லைன்னு தான் நான் சொல்ல வரல. அதை தாண்டி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலே எழுதியிருக்காங்க தினமலர்லேயே. ஒரு கடந்த ஓராண்டாகவே இப்படிலாம் அப்பப்போ வெளியில் வந்து பயிற்சி எடுத்திருந்தாருன்னா இன்றைக்கி இந்த சிக்கல் இருந்திருக்காது அப்படின்னு. இப்போ ஆளானப்பட்ட முதலமைச்சரை அதிகபட்சமாக ஏசியிலே இருந்தவர்கள் துரைமுருகன், ஆசிரியர் வீரமணி அவர் சொல்கிறார்ல, வேகாத வெயில், என்ன உச்ச வெயிலில் வந்து அப்படியே கேரவான் மேலே நின்றுக்கிட்டு இல்லை வண்டி மேலே நின்றுக்கிட்டா பேசிகிட்டு இருக்கீங்க. பொழுது போனால் வரீங்க, பொழுது வெயில் ஏறுறதுக்கு முன்னாடி போயிடுறீங்க. மத்தியான வெயிலில் கூட பயணப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு சீமான், பேசிக்கிட்டே போகிறாரு எல்லா ஊர்லேயும். அது வெயில் மழை எதை பற்றியும் கவலை இல்லை, நனையிறாரு, வெயிலில் நல்லா காயிறாரு. உங்களுக்கு ஏதாவது ஒரு பயம் வந்துச்சுன்னா உடனே போய் வண்டியில் பதுங்கி உட்காந்துக்கிறீங்க. அந்த குறிப்பிட்ட நேரம் அப்படியே வண்டியில் வந்து ஏறி மேலே நின்று பேசிட்டு போகிறீங்க. 92 வயதுலேயும் இன்னும் ஓடி உழைத்து கொண்டு இருக்கிறாருன்னா இந்த உழைப்பு ஏன் இந்த 2021 இன்ன வரைக்கும், இந்த தேர்தல் அறிவிப்புக்கு முன்ன வரைக்கும் நடந்த கொலை, கொள்ளை, பாலியல் வல்லுறவு, இன்னும் இந்த வேங்க வயல் தண்ணி தொட்டியில் மலம் கலந்த விடயம், இன்னும் நிறைய சம்பவங்கள் பெரிய பட்டியல் இருக்குது. இதில் எதுக்காவது ஒன்று இவர்கள் ரோட்டுக்கு வந்து இப்படி போராடி இருக்கிறார்கள்னா இந்த கும்பல் யாருமே போராடலை. திமுகவுக்கு ஆதரவாக மேடை ஏறி பிரச்சாரம் பண்ணக்கூடியவர்கள் யாருமே இந்த 5 வருஷத்தில் ஆசிரியர்களை தூக்கி போட்டாங்க. ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் 10 வருஷத்துக்கு மேலே இருக்கிறோமா, பணி நிரந்தரம் பண்ணுங்க, அவங்களுக்கு சரியான சம்பளத்தை கொடுங்க, நாங்களும் அதே நேரம் தான் பண்ணுறோம், அதே பாடத்தை தான் இப்போ நடத்துகிறோம். ஆனால் அடிமாடு விலைன்னு சொல்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு 26 ரூபா 30 ரூபான்னு கொடுத்து விட்டு அவங்களுக்கு 1,50,000 ரூபான்னு குறைஞ்சபட்சம் ஒரு பணி நிரந்தரம் பண்ணுங்க. கேட்டால் ஆசிரியர்களை அடித்து தூக்கி வெளியே போட்டப்போ இந்த கும்பல் யாராவது வந்து இது அநீதின்னு சொன்னாங்களா? அது இவர் நம்ம சொல்கிறார்ல, இவர் நம்ம
மதிப்புக்குரிய ஐயா ஸ்டாலின் சொல்கிறார்ல, இவர்கள் எல்லோரும் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. மீண்டும் திமுக ஆட்சியில் அமர்வதற்கு ஒரு இதுவும் நடக்காது. இதை விட மோசமாக எல்லோரும் ஒடுக்கப்படுவார்கள். ஆசிரியர்கள் ஒடுக்கப்படுவாங்க. வேலை கேட்குற ஆசிரியர்கள், செவிலியர்கள் இன்னும் நசுக்கப்படுவீங்க. இன்னும் கொத்தடிமையாக நீங்கள் மாற்றப்படுவீங்க. மருத்துவர்களுக்கு இதே நிலைமை தான் நீடிக்கும். தூய்மை பணியாளர் தேவையில்லாம் முடிஞ்சு போச்சு அவங்க கதை. இனிமேல் எல்லாருக்கும் கான்ட்ராக்ட் தான் அங்கங்கே கொடுத்துருவாங்க. கொஞ்சம் பேர் மட்டும் வச்சுக்கிறோம் பேருக்குன்னுவாங்க. இப்படி எல்லா இடத்துலையும் நசுக்கப்படுவீங்க. இந்த மாதிரி நசுக்கப்படுவதற்கு ஒரு குறிப்பிட்ட குடும்பம் மேலே வந்து 800 கோடி 700 கோடின்னு படம் எடுத்துகிட்டு இருக்கிறது ஒரு 3000 கோடி 4000 கோடி 10,000 கோடின்னு மிக பிரம்மாண்டமான பட தயாரிப்புக்கு மட்டும்தான் இந்த தேர்தல் அவங்களுக்கு வெற்றி வாகையை சூடும் அப்படின்றது தான் நம்ம கருத்து. ஏமாந்துடாதீங்க, எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு தான் நம்ம இந்த நேரத்தில் எல்லோருக்கும் சொல்கிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.